பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவனுடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிறேன் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேதவசனம் உபாகம புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம். உபாகம புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வேதவசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வேதவசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி இது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக அவர் கடந்து வருகிறார். ஸ்தோத்திரம். அதான் வேதத்தில் நான் வாசிக்கிறோம், கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார், சமீபமாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் வானாதி வானங்களுக்கு மேலாக வீற்றிருக்கிறவர், உன்னதங்களில் அவர் வீற்றிருக்கிற அந்த தேவன் அவர். ஆனால் அவ்வளவு பெரிய ஒரு தேவன், வானாதி வானம் கொள்ளாதவர், வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர், அவ்வளவு பெரிய வானாதி வானம் கொள்ளாமல் வீற்றிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தேவன், உயரமான ஸ்தலத்தில் உன்னதங்களில் வீற்றிருக்கிறதான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு மகாபராக்கிரமம் நிறைந்த ஒரு தேவன். அவருடைய ஜனங்கள் யார்? இந்த பூ உலகத்தில் ஸ்தோத்திரம் உண்மையாக அவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிட்டு அந்த கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு இவர் என்ன செய்து விடுகிறாரா? உடனே அவர் அந்த இடத்துல அந்த வானத்தை விட்டே சிங்காசனத்தை விட்டே இறங்கி அவர்களுக்கு சமீபமாக வந்து விடுகிறார். பாருங்க, சாதாரண அற்ப மனுஷன் உண்மையாக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தொழுது கொள்ளும் பொழுது அந்த வானத்தை விட்டே கீழே இறங்கி வந்து விடுகிறார். பக்கத்தில் அவர் வந்து விடுகிறார், அருகில் வந்து விடுகிறார். இந்த அற்ப மனுஷன் கூப்பிடுவதில் அவர் இறங்கி வதற்கு அந்த மனுஷன் எம்மாத்திரம். மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் காலையில் முளைத்து மாலையில் வாடி போகிற ஒரு புல்லின் பூவுக்கு ஒப்பாக இருக்கிறான். காலையில் பூத்து மாலையில் வாடி போகிற ஒரு புல்லின் பூவுக்கு ஒப்பாகத்தான் மனுஷன் இருக்கிறான். அற்ப மனுஷன், கொஞ்ச நாள் தான். ஆமாம், அவருடைய பார்வையில் கொஞ்ச நாள் தான் மனுஷன் இந்த பூமியில் வாழ்கிறான். அதுக்கு பிறகு கடந்து மண்ணோட மண்ணா அவன் போய்விடுகிறான். பாருங்க, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட புல்லின் பூவுக்கு ஒப்பாக இருக்கிற மனுஷன், ஒரு சின்ன பூச்சிக்கு ஒப்பாக இருக்கிற மனுஷன், ஒரு புழுவுக்கு ஒப்பாக இருக்கிறதான இந்த அற்ப மனுஷன் ஆண்டவரை நோக்கி இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டு அவரை தொழுது கொள்ளும் பொழுது அந்த வானங்களை விட்டே சிங்காசனத்தை விட்டே இறங்கி வருகிறார். இந்த மனுஷன் இங்கே கூப்பிடுகிற இந்த கூப்பிடுதலை பார்க்கலும் இவன் ஆண்டவரை தொழுது கொண்டு மகிமைப்படுத்துகிறத பார்க்கலும் மேலான மகிமை பரலோகத்தில் இருக்கிறது. அவர் இருக்கிற இடத்துல பெரிய மகிமை இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அங்கே கோடான கோடி தேவ தூதர்கள் என்ன செய்கிறாங்க? இருந்து அவரை மகிமைப்படுத்துகிறார். அதுபோக கேராபீன்கள் சேராபீன்கள் என்கிற தெய்வதூதருடைய விசேஷித்த அந்த கூட்டமும் அவர்களும் என்ன செய்கிறார்கள்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் அவரை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனத்தில் இருக்கிற 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார். தேவ தூதர்கள் யாவரும் அவருக்கு முன்பதாக அவரை வணங்கி
அவரை தொழுது கொள்ளுகிறார்கள். இவ்வளவு தொழுது கொள்ளுகிறதான, இவ்வளவு மகிமைப்படுத்துகிற கூப்பிடுகிற கூட்டம் கோடா கோடியாய் தனக்கு முன்னால பரலோகத்தில் இருக்கும் பொழுது, அற்ப மனுஷர்கள் இந்த பூமியிலிருந்து அவரை நோக்கி இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுகிற நேரத்தில், அவரை தொழுது கொள்ளுகிற நேரத்தில், அந்த வானத்தை விட்டே, அந்த மகிமையை விட்டே, அந்த சிங்காசனத்தை விட்டே அந்த மனுஷனுடைய பக்கத்தில் அவர் வந்து விடுகிறார். அவர் நம்முடைய பக்கத்தில் தான் அவர் இருக்கிறார், நாம் பக்கத்தில் தான் அவர் நிற்கிறார். ஆனால் நம்முடைய மாம்ச கண்களினால் அவர் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னால், இந்த கண்கள் அநேக அசுத்தங்களையும் பாவங்களையும் பாவத்து கரைப்பட்ட கண்கள். ஆகையினால இந்த கண்களினால் அவரை பார்க்க முடியல. நம்முடைய கண்களை மட்டும் அவர் ஒரு விசை திறப்பாரே என்று சொன்னால், அந்த உன்னதமான கர்த்தர் நம்ம மத்தியில் அவர் அருகில் வாசம் பண்ணுகிறத நம்முடைய கண்ணால் பார்க்க முடியும். நம்முடைய ஆராதனையை அங்கீகரிப்பதற்காக, நம்முடைய துதியை அங்கீகரிப்பதற்காக, நாம் அவரை தொழுது கொண்டு அவருக்கு செலுத்துகிற மகிமையை அவர் ஏற்றுக்கொள்வதற்காக இந்த பரிசுத்த நாளில் மத்தியில் அவர் இறங்கி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை ஆகையினால் அவருடைய சங்கத்தில் வந்து அவரை ஆராதனை செய்து அவரை தொழுது கொள்ளுகிறதான தேவனுடைய பிள்ளைகள் எப்படி தொழுது கொள்ளணும்? பயபக்தியோடு தொழுது கொள்ளணும். பயபக்தியோடு வந்து தொழுது கொள்ளணும். கர்த்தர் என்னை காண்கிறார், எனக்காக என் ஆராதனையை விரும்புவதற்காக, என் ஆராதனை அங்கீகரிப்பதற்காக என் இயேசு எனக்கு முன்னே அவருடைய சபையில் வந்து அவர் எழுந்தருளி இருக்கிறார். நான் போய் அவருக்கு ஆராதனை செய்யணும், உடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு பயபக்தியோடு அவருடைய சமூகத்தில் வந்து அவரை தொழுது கொண்டார். அவருடைய ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிப்பார். அவர்கள் கர்த்தருக்கு செலுத்துகிறதான ஸ்தோத்திரங்களை கர்த்தர் அங்கீகரிப்பார். அவர்கள் கர்த்தருக்கு செலுத்துகிறதான அவருடைய ஜெபங்களை ஆண்டவர் அங்கீகரித்து அவருடைய வாழ்க்கையில் எந்த காரியத்திற்காக ஸ்தோத்தரித்தாரோ, ஜெபித்தார்களோ, அவரை மைமைப்படுத்தினார்களோ, அந்த காரியங்களிலெல்லாம் ஆண்டவர் கட்டாயம் அவர் அற்புதத்தை செய்வார். ஆகையினால தான் என்ன துயரத்தோடும் துக்கத்தோடும் வேதனையோடும் பாரத்தோடும் வியாதியோடும் துன்பத்தோடும் அவரை தொழுது கொள்ளுகிற ஸ்தலத்தில் வந்து அவரை தொழுது கொண்டுட்டா அந்த துக்கம் மாறிவிடுகிறது. துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. வியாதி நீங்கி விடுகிறது. விடுதலை வருகிறது. ஸ்தோத்திரம், சமாதானம் வருகிறது. நிம்மதி வருகிறது. அவர் சமூகத்தில் தான் ஒரு நிம்மதி இருக்கிறது, ஒரு ஆறுதல் இருக்கிறது, ஒரு சமாதானம் சந்தோஷம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால அவருடைய பரிசுத்த நாளில் அந்த கர்த்தரை நான் தொழுது வருவதற்கு, அவருக்கு நான் மகிமை செலுத்துவதற்கு நான் ஒரு காலம் தவறிவிடக்கூடாது. வேறு எந்த காரியத்தை ஆனாலும் பரிசுத்த நாளில் செய்வதற்கு நாம் தவறினாலும், கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவரை தொழுது கொள்வதற்கு நாம் தவறிவிடவே கூடாது. ஏன்னு சொன்னால், அவர் வானத்தை விட்டு அந்த பரிசுத்த நாளில் நம்முடைய தொழுகையை அவர் அங்கீகரிப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். நம்முடைய வேண்டுதலை கேட்பதற்காக அவர் வந்திருக்கிறார். சரி, அந்த உன்னதமான கர்த்தரை ஸ்தோத்திரம் நம் அருகில் வந்து நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரம் நாம் அவரை தொழுது கொண்டா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எந்த நன்மையெல்லாம் அவர் தருகிறார். ஒழுங்காக அவரை தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் என்ன நன்மையெல்லாம் தருகிறார். கடந்த வாரத்தில் அது ஒரு வார்த்தையை நம்ம தியானித்தோம். ஸ்தோத்திரம், ரோமர் 10:12 நாம் வாசித்து பார்த்தா, அவர் ஐஸ்வர்யத்தை அவர் கொடுக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறார்? ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறதுனால ஏழையாக, பிச்சைக்காரர்களாக, ஸ்தோத்திரம் ஒன்றும் இல்லாதவர்களாக, தரித்திரர்களாக, கடன் பாரம் நிறைந்தவர்களாக அவருடைய சமூகத்தில் வந்து முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஒழுங்காக வந்து பயபக்தியோடு அவருடைய சமூகத்தில் தொழுது கொண்டா அவருடைய கஷ்டங்களை அவர் நீக்குகிறார். அவருடைய ஸ்தோத்திரம் தரித்திரங்களை நீக்குகிறார். அவருடைய கடன் பாரங்களை கர்த்தர் நீக்குகிறார். அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகளை நீக்கி அவருடைய வாழ்க்கையை நாளுக்கு நாள் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்த ஐஸ்வர்யவான்களாக கர்த்தர் அவர்களை மாற்றுகிறார். இரண்டாவதாக, அவருடைய நாமத்தை
நாம் அவருடைய சமூகத்தில் வந்து பயபக்தியோடு நாம் தொழுது கொண்டா நம் மத்தியில் வருகிற அந்த இயேசு அவர் நமக்கு என்ன தருகிறார்? ரோமர் 10:13 நாம் வாசித்து பார்த்தால் நமக்கு அவர் ரட்சிப்பை அவர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தம்மை தொழுது கொள்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை விதமாய் சொல்கிறார். பாருங்க, ரட்சிப்பு என்று சொன்னால் அதற்கு இன்னொரு பதம் விடுதலை, இன்னொரு வார்த்தை மீட்பு என்கிறதான பதம் அதற்குள் அடங்கி இருக்கிறது. அப்படியானா ஒரு மனுஷன் பாருங்க, எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கட்டுமே, துரோகியாக இருக்கட்டுமே, குடிகாரனாக இருக்கட்டுமே, அல்லது கொள்ளைக்காரனாக இருக்கட்டுமே, திருடுகிறவனாக இருக்கட்டுமே, அல்லது உபச்சாரக்காரனாக இருக்கட்டுமே, அல்லது கொலை செய்கிறவனாக, அநேகரை கொலை செய்கிறவனாகத்தான் காணப்படட்டுமே, எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அந்த மனுஷன் ஆண்டவருக்கு சமூகத்தில் வந்து பயபக்தியோடு அவரை ஆராதனை செய்கிற நேரத்தில் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனால் விட முடியாமல் கட்டி இருக்கிறதான அந்த பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலையை கொடுக்கிறார். அந்த மனுஷனை ரட்சிக்கிறார். அந்த கொலை வெறியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அந்த கொள்ளை அடிக்க வேண்டும் என்கிற மனப்பான்மையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அந்த களவு செய்யணும், திருடணுங்கிற எண்ணத்திலிருந்து விடுதலை கொடுத்து பிறருக்கு கொடுக்கிறவர்களாக அந்த மனிதர்களை கர்த்தர் மாற்றி விடுகிறார். குடியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். பச்சார பாவத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். துன்மார்க்கமான பல சிகரெட்டு, பீடி, சினிமா இவை எல்லாவற்றிலிருந்தும் அவரை நாடி வருகிற தேவ பிள்ளைகளுக்கு, உண்மையாய் அவரை நாடி வருகளுக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார். அதுதான் ரட்சிப்பாய் காணப்படுகிறது. அந்த மனுஷன் யாராய் இருந்தாலும் சரி, எந்த மார்க்கத்தை சேர்ந்தவனாய் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பொல்லாத மனுஷனாக, அடங்காத மனுஷனாக, ஊராரால புறம்பே தள்ளப்பட்ட மனுஷனாய் இருந்தாலும் சரி, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உண்மையாக அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவன் ஜீவிதத்தையே கர்த்தர் மாற்றி அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா பாவ கிரியைகளையும், எல்லா பொல்லாத கிரியைகளை அந்த மனுஷனை விட்டு அகற்றி அந்த மனுஷனை ரட்சித்து ஒரு நீதிமானாக, பரிசுத்தவானாக, தேவனுடைய பிள்ளையாக கர்த்தர் அந்த மனிதனை அவர் மாற்றி விடுகிறார். ஸ்தோத்திரம். மூன்றாவது வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 14வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் அந்த மனிதனை கர்த்தர் என்ன செய்கிறார்? நியாய தீர்ப்புக்கு தேவன் அந்த மனிதனை அவர் தப்புவிக்கிறார். ஸ்தோத்திரம். 14வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிறதான மனிதர்களுக்கெல்லாம், அந்த மனுஷர்கள் செய்த அவரவர் செய்த தப்பிதங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பின் நாளை வைத்திருக்கிறார். அவர்களை நியாயம் தீர்த்து அதற்குரிய தண்டனையை கொடுப்பதற்கு. ஒரு மனுஷனும் தப்பு வைக்க முடியாது. அநியாயம் செய்துட்டு, அக்கிரமம் செய்துட்டு, கொலை செய்துட்டு, கொள்ளையடித்துட்டு, விபச்சாரம் பண்ணிட்டு, அநியாயம் செய்து பிறருடைய சொத்துக்களை அபகரித்து விட்டு, பிறருக்கு விரோதமாய் பேசி செயல்பட்டு தூசித்து நிந்தித்து விட்டு ஒரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில் தப்ப முடியாது. மனுஷன்ட தப்பிடலாம், இந்த பூமிக்குரிய அதிகாரிகளிடத்திலும் தப்பிடலாம், போலீஸாரிடத்திலும் தப்பிடலாம், நியாய ஸ்தலங்களிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையில் வாதத்தின் அடிப்படையில் அவன் விடுதலையாக்கப்பட்டு தப்பிடலாம், எங்கேயும் தப்பிடலாம். பணத்தை கொடுத்தும் சாமர்த்தியத்தை கொண்டும் வார்த்தை கொண்டும் தப்பிடலாம். ஆனால் அந்த உன்னதமான தேவன் இருக்கிறார் பாருங்க, இயேசு. அவர் மிகப்பெரிய ஒரு ஜட்ஜியாக இருக்கிறார், ஒரு பெரிய நியாயாதிபதி. அவர் பூலகம் இல்லை, பூலகம் எங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். எல்லா ஜனமும் அவருக்கு முன்பதாக நியாயம் தீர்க்கப்படுவதற்கும் முன்னால் நிற்பாங்க.
அப்போ அந்தந்த மனுஷன் செய்த அந்தந்த அநியாயத்திற்கு தக்கபடி அவர்களை நியாயம் தீர்த்து அதற்குரிய தண்டனையை கொடுக்கிறார். இப்போ தண்டனையில தப்பிச்சிடலாம், இப்போ இந்த அதிகாரத்திலும் தப்பிச்சிடலாம். அவருக்கு தண்டனையிலிருந்து அந்த நியாயாதிபதிக்கு முன்னதாக தப்ப முடியாது. கட்டாயம் அதற்குரிய தண்டனையை அந்த மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்தே தீர்வார். அப்போ அப்படிப்பட்ட அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தண்டனையை கொடுக்கிற, அக்கிரமத்துக்கு தக்க தண்டனையை கொடுக்கிற அந்த நியாய தீர்ப்பிலிருந்து அந்த மனுஷன் தப்புவிக்க வேண்டுமானா பைபிள் சொல்லுது, வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் தொழுது கொள்ளுங்க, அந்த கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினது யாரு? இந்த உலகத்தில் வேற எந்த தெய்வர்களும் நான் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினேன்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற ஒரு தெய்வர்களும், மனுஷன் வணங்குகிற ஒரு தெய்வர்களும் சொன்னதில்லை. எந்த புஸ்தகத்திலும், இந்த வேத புஸ்தகத்தை தவிர எந்த புஸ்தகத்திலும் நான் தான் வானத்தை பூமியை உண்டாக்கினேன்னு ஒரு தெய்வர்களும் சொன்னதாக இல்லை. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் அந்த வேதத்தில் சொல்கிறார், நானே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் என்று சொல்கிறார். அப்போ நியாய தீர்ப்புக்கு மனிதன் தப்ப வேண்டுமானா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இந்த கர்த்தரை அவருடைய சமூகத்தில் வந்து பயபக்தியோடு பாவ மன்னிப்பை கேட்டு அவருடைய சமூகத்தில் தொழுது கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பு கேட்டு பயபக்தியோடு அவருடைய சமூகத்தில் தொழுது கொள்ளும் பொழுது அந்த மனுஷன் எப்பேற்பட்ட பாவத்தை செய்து கொண்டிருக்கிறவனாக காணப்பட்டாலும் அந்த பாவத்திலிருந்து இயேசு விடுதலையை, ரட்சிப்பை கொடுத்து அந்த மனிதனை அந்த நியாய தீர்ப்புக்கும் அதில் வருகிற தண்டனைக்கும் அவனை தப்புவித்துக் கொள்ளுகிறான். தப்புவித்து அந்த மனுஷனை பாதுகாக்கிறான். 3 ஸ்தோத்திரம். 4 ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதினாலும் நம் மத்தியில் அவர் அருகில் வருவதினாலும் தொழுது கொள்ளுகிற மனுஷனுக்கு அடுத்து என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 7வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 9 12 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் அந்த மனிதனுக்கு கர்த்தர் பரலோக பாக்கியத்தை கொடுக்கிறார். மோட்சத்தில், பரலோக ராஜ்யத்தில், பளிங்கும் மாளிகையில் அவரை வந்து சந்தித்து அவரோடு கூட எந்தெந்தைக்கு வாழ்கிற பாக்கியத்தை கொடுக்கிறார். தூதர்கள் ஏன் பரலோகத்தில் அங்கே இருக்கிறாங்க? அங்கே ஏன் தொழுது கொண்டுட்டு இருக்கிறாங்க? ஸ்தோத்திரம். பாருங்க, தூதர்கள் அந்த பரலோகத்தில் இருப்பதற்கு காரணம், தூதர்கள் யாவரும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறாங்க, பரலோகத்தில் இருக்கிறாங்க. 24 மூப்பர்கள் சிங்காசனத்தில் இருக்கிறார்கள். ஏன் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் முகம் குப்புற விழுந்து அங்கே கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் தொழுது கொள்ளுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9 12 வரைக்கும் இருக்கிறதான வசனத்தை நாம் வாசித்து பார்த்தா கர்த்தருடைய வேதம் தெளிவாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய ஸ்தோத்திரம் 7வது அதிகாரம் அதனுடைய 9 12 வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசிக்கும்போது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களின் பாசைக்காரரிலும் இருந்து ஜனங்களிலும் பாசைக்காரரிலும் இருந்து ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டி யானருக்கு முன்பதாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டி யானவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்து அந்த கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் தொழுது கொண்டார்களாம். ஸ்தோத்திரம். இன்னும் 11வது வசனத்தை வாசித்து பார்த்தால், தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, ஆண்டவரை பயபக்தியாக தொழுது கொண்டு இந்த உலகத்திற்குரிய ஓட்டத்தை முடித்து கடைந்து போனவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? அவர்களும் அந்த பரலோகத்தில் கர்த்தருக்கு முன்பதாக அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூதர்கள் அவர்களை தொழுது கொள்கிறாங்க, மூப்பர்கள் அவர்களை தொழுது கொள்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ நாமும் கூட இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் அந்த கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய சபையில் வந்து பயபக்தியோடு அவர் விரும்புகிற வண்ணமாக நாம் அவரை தொழுது கொண்டால் இந்த உலகத்திற்குரிய ஓட்டத்தை முடிச்சு போகிற நேரத்தில் அந்த பரலோக பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். உன்னதமான அந்த பாக்கியத்தை, ஸ்தோத்திரம், பொன்னான மாளிகையில் நின்று இயேசுவை ஆராதனை செய்கிற அந்த உன்னத பாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய நன்மைகளை எல்லாம் ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தந்து நம்முடைய வாழ்க்கையில் பூமியில் நம்மை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யவான்களாக்கி ரட்சிப்பை தந்து நியாய தீர்ப்புக்கு நம்மை தப்புவித்து பரலோகத்தில் தேவன் கூட்டி சேர்க்க வேண்டுமானால் நாம் அவரை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது. அந்த கர்த்தரை நாம் எப்படி தொழுது கொள்வது? எந்த தொழுது கொள்ளுதல்ல ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார்? எப்படி தொழுது கொண்டால் அவருடைய சமூகத்தில் நான் போய் நிற்க முடியும், ரட்சிப்பு கிடைக்கும், நன்மை கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவே இதை குறித்து அவர் தெளிவாக அவர் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் அதனுடைய 4வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23, 24 நாம் வாசித்து பார்த்தால், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். பாருங்க, இது சொல்றது யாரு? அந்த பரலோகத்திலிருந்து பூலோகத்தில் இறங்கி வந்தவரும், ஜனங்களை தொழுது கொள்கிற ஜனங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவரும், தொழுது கொள்கிற ஜனங்களை ரட்சிக்கிறவரும், தொழுது கொள்கிற ஜனங்களை நியாய தீர்ப்புக்கு தப்புவித்து தண்டனையிலிருந்து விடுதலையாக்குகிறவரும், அந்த பரலோக ராஜ்யத்திலும் கூட்டி சேர்க்கிறவராகவும் இந்த வார்த்தையை சொல்கிறார். அவரே சொல்கிறார், ஸ்தோத்திரம், நான் உனக்கு ஐஸ்வர்யத்தை தர வேண்டுமானா, ரட்சிப்பை தர வேண்டுமானா, நியாய தீர்ப்புக்கு தப்புவித்து உன்னை தண்டனையிலிருந்து நான் விடுவிக்க வேண்டுமானா, அந்த பரலோக ராஜ்யத்தை தர வேண்டுமானா, ஸ்தோத்திரம், பாருங்க, அவர் சொல்கிறார், பிதாவை எங்கும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம். ஸ்தோத்திரம். தேவன் ஆவியாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஏதோ ஒரு சிலைக்கு முன்பதாகவோ, ஓவியத்துக்கு முன்பதாகவோ, சொரூபத்துக்கு முன்பதாகவோ போய் நின்று இது என்னுடைய தேவன் என்று சொல்லி தொழுது கொள்ளுவதனால அந்த ராஜ்யத்தை பெற முடியாது. அவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். நாம் 2 காரியங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்க, அவரை தொழுது கொள்ளுகிறதுல, நாம் தொழுது கொள்ளுகிற ஆராதனையில் ஆவியானவர் இருக்க வேண்டும். ஆவியானவரோடு சேர்ந்துதான் நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். நாம் தொழுது கொள்ளுகிற ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவரை வரல. பரிசுத்த ஆவியானவருக்கு அங்கே இடம் கொடுக்கப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவரே அந்த ஆராதனையில் வரலை. பரிசுத்த ஆவியினாலேயே நம்ம நிரப்பப்படலை என்று சொன்னால் அது வெறுமையான ஒரு ஆராதனையாய் காணப்படுகிறது. அந்த ஆராதனையில் தேவன் பிரியப்பட மாட்டார். அந்த ஆராதனையில் பிசாசானவன் பிரியப்படுகிறார். அந்த ஆராதனையில் இயேசு கிறிஸ்து அவர் அசைவாட மாட்டார். ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஒரு இயேசு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர்கள் தான் அதில் அசைவாடுகிறாங்க. ஆகையினால் அங்கே வருகிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறதில்லை, பாவ மன்னிப்பை பெறுகிறதில்லை, நியாய தீர்ப்புக்கு தப்புகிறதில்லை, பரலோராட்சியம் வந்து சேர்கிறதில்லை. ஆகையினால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை தேடி ஸ்தோத்திரம் வந்து என்னுடைய ரட்சிப்பை பெற்று என்னை தொழுது கொண்டு என் பரலோராட்சியத்தில் வரணும்னா நீ ஆராதிக்கிற ஆராதனையில் ஆவியானவர் வேண்டும். ஆவி இருக்கணும். ஆவியில் நிறைந்து ஆராதிக்கணும். ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவிக்குள்ளால் நிறைந்து அவரை ஆராதிக்கிற அந்த ஆராதனையில் அவர் பிரியப்படுகிறார். அந்த ஆராதனையில் வருகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் நன்மையும் ஐஸ்வர்யத்தையும் ரட்சிப்பையும் நியாய தீர்ப்பிலிருந்து தப்புவித்து
பரலோக பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதே நேரத்தில் ஆவியும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த ஆராதனையில் தேவ ஜனத்திற்கு உண்மையும் இருக்க வேண்டும். அந்த ஆராதனையில் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஆராதனையில் ஆராதித்து அந்த ஆவியினால் தேவனுடைய பிள்ளைகள் நிரம்பி ஆராதிக்கணும். அதே நேரத்தில் வெறும் ஆவியில் மட்டும் ஆராதித்து விட்டு அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக உண்மை இல்லாமலும் இருந்து விடக்கூடாது. உண்மையாகவும் இருக்க வேண்டும். ரெண்டையும் கர்த்தர் அவருடைய தொழுகையில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஸ்தோத்திரம். ஆராதித்தால் ஆவியோடு உண்மையோடும் நாம் ஆராதிக்காமல் இருந்தால் என்ன நடக்கும்? ஆவி இல்லாமல் ஆராதித்தா, யூதா எழுதின நிருபம் அதனுடைய 18வது வசனத்தையும் அதனுடைய 19, 20 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜன்ம சோபத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமே என்று சொல்லி எழுதியிருக்கிறார். ஆவி இல்லாமல் நீங்கள் ஆராதித்தீங்கன்னா ஸ்தோத்திரம், பைபிள் சொல்லுகிறது உங்களுக்குள்ளால ஜன்ம சோபம் இருக்கும். அந்த ஜன்ம சோபம் உங்களை விட்டு நீங்கவே நீங்காது. ரெண்டாவது, கொஞ்ச நாளையில் அந்த ஆவி இல்லாமல் இருந்த ஆராய்ச்சி இருந்தால் அந்த சபையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த சபையில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல பேசும் பொழுது நீங்கள் அந்த ஆவியில் நிரப்பப்பட்டிருந்தால் அந்த ஆராதனையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வீங்க. அங்கே சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வீங்க. உங்களுக்குள்ளால ஆவி இல்லை, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலை, பெற வாஞ்சிக்கலைன்னு சொன்னால் சீக்கிரத்தில் நீங்கள் என்ன செய்திருவீங்க? வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பிரிந்து போகிறவர்களுமாய் இருக்கிறார். நிற்க மாட்டாங்க. அந்த சபையை குறை சொல்லிட்டு, அந்த பிரசங்கத்தை குறை சொல்லிட்டு, பிரசங்கியார தேவனுடைய ஊழியக்காரரை குறை சொல்லிட்டு, அங்கே ஆராதிக்கிற ஜனங்களை குறை சொல்லிட்டு அவங்க என்ன செய்திருவாங்க? போயிடுவாங்க. வசனம் சொல்லுகிறது, ஆவி இல்லாமல் நீங்கள் ஆராதித்தால் நீங்கள் அங்கே நிற்க முடியாது ரொம்ப நாள். அதை குறை சொல்லிட்டு பிரிந்து போவாங்க. அதனால தான் அவர் சொல்கிறார், அதே யூதாவின் நிருபம் 20வது வசனத்தில், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று சொல்கிறார். பாருங்க, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு எப்படி ஜெபிக்கணும்? பரிசுத்த ஆவிக்குள்ளால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளால் நாம் ஜெபிக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் நம்மை அந்த சபையில் அவர் நிலைநாட்டுகிறார். பரிசுத்த ஆவியை இழந்தவர்களும் சபையில் நிலைநிற்க மாட்டார்கள். ஆவி மாற்றப்பட்டவர்களும் சபையில் நிலைநிற்க மாட்டார்கள். ஆனால் பரிசுத்த ஆவிக்குள் நிரம்புகிறவர்களோ சபை நிலைநிற்பார்கள். அதே நேரத்தில் உண்மையாக இருக்கணும்னு சொல்கிறார். உண்மை இல்லாமல் ஆராதித்தா ஆண்டவருக்கு சபையில் அவர் வந்திருக்கிறார், அவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல், உண்மை இல்லாமல், ஏதோ கள்ளத்தனத்தோடு, நயவசனிப்போடு, வஞ்சகத்தோடு கள்ளத்தனம் பண்ணிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆராதித்தா என்ன நடக்கும்? ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது, அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலனுடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலையத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன்வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்கிறார். பாருங்க, ஆதி சபையில் ஒரு குடும்பம்
அந்த சபையில் வந்து ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பியும் கூட அவர்கள் உண்மையில்லாமல் ஆராதித்தார். ஆவிக்குரிய சபை தான், ஆனால் ஆவிக்குரிய சபையில் அவர்கள் உண்மையில்லாமல் ஆராதித்தார். ஆண்டவருக்கு சமூகத்தில் பாருங்க, அவருடைய சொல்லு ஒன்று, செயல் என்ன ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரர் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு கேட்கிறார், ஸ்தோத்திரம், நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுக்கு தானா வித்தீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். அதற்கும் அவர்கள் சொல்கிறாங்க ஆமா. 2 பேரும் சொல்றாங்க ஆமா, இவ்வளவு தான் விற்றோம். ஆண்டுடைய சங்கத்தில் அவருடைய சொல்லிலும் உண்மை இல்லை, அவருடைய செயலிலும் உண்மை இல்லை. ஆகையினால அவர்களையும் அந்த சபையில் தொடர்ந்து இனி ஆராதனை செய்யாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்து விட்டார்? அவர்களை சபையை விட்டும் பூமியை விட்டே அகற்றி மற்றுள்ள யாவருக்கு ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் உண்டாக்கினார், பயம் உண்டாக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பரலோகத்தை இழந்திருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க, பரிசுத்தாய் பெற்றாங்க. அவ்வளவு நாள் ஆராதித்தும் கூட பாருங்க, சொத்தையே அதற்காக விட்டாங்க. ஆனால் உண்மை இல்லாமல் போனதுனால பரலோகத்தையே இழந்து போனாங்க, நித்திய ஜீவனையே அவர்கள் இழந்து போனார். அவர்களுக்கு ஒரு அடக்க ஆராதனை கூட நடத்தப்படவில்லையாம். தேவனுடைய பிள்ளைகளை ஆகையினால தான் ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், ஸ்தோத்திரம், நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் உன்னதத்தை விட்டு கீழே இறங்கி நம் பக்கத்தில் வருகிறார், நம் முன்னால் நிற்கிறார். ஆகையினால அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், நியாய தீர்ப்புக்கு தப்புவித்து தண்டனையிலிருந்து விலக்குகிறார், பரலோக பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கிறார். இதெல்லாம் தர வேண்டுமானா மத்தியில் வருகிறவர் நம் ஆராதனைக்கு வரும் பொழுது நம்மை உன்னிப்பாய் கவனிக்கிறார். நாம் ஆவியோடு தானா ஆராதிக்கிறோம் என்பதை பார்க்கிறார், அவருடைய சமூகத்தில் உண்மையோடு தானா நாம் ஆராதிக்கிறோம் என்பதை பார்க்கிறார். ஆகையினால் நாம் அவருடைய சமூகத்தில் ஆவியில நிறைந்தும் உண்மை உள்ளவர்களாகியும் ஆராதித்தார் கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை தருகிறார், ஐஸ்வர்யத்தை தருகிறார், நியாய தீர்ப்புக்கு நம்மை தப்புவித்து தண்டனையை நம்மை விட்டு விலக்குகிறார், முடிவில் பரலோக பாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆகையினால் அந்த கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிறது ஆவியோடும் உண்மையோடும் நம்முடைய வாழ்க்கையில் அவரை தொழுது கொண்டு அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆவியை மழை போலே ஊற்றும்